ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். நான் ஜெசிகா வினோலியா. நேற்று தமிழ்நாட்டில் குரூப் 4 எக்ஸாம் நடந்தது அப்படின்னு சொல்லி நியூஸ் இல்லையா? நம்ம எல்லாருமே அந்த நியூஸை பார்த்துருப்போம். இந்த எக்ஸாமுக்கு நிறைய பேர் ரொம்ப லேட்டாக போனாங்க அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் லேட்டாக போனது தப்பா சரியா? இதுக்காக எக்ஸாமை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கலாமே, இல்லை அவங்களுக்கு கிரேஸ் டைம் மாதிரி கொடுத்து உள்ளே விட்டுருக்கலாமே அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்தது. பட் நம்ம ஒரு விஷயம் நம்ம மறந்துட்டோம். இந்த குரூப் 4 எக்ஸாமுக்காக அவங்க ஏறக்குறைய 6 மாதமோ 1 வருஷமாகவோ தயாராகிக்கிட்டு இருந்திருப்பாங்க. குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எப்படி அவங்க லேட்டாக போனாங்க? எவ்வளவு தூரம் ஒரு விஷயம் நமக்கு முக்கியமோ அப்போ அந்த விஷயம் முக்கியம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். எந்த விதத்திலேயும் அதில் எந்த ஃபால்ட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம். முக்கியமாக டைம். யாராவது நம்ம ட்ரெயினுக்கு லேட்டாக போனால் நமக்காக ட்ரெயின் நிற்குமா? நாம் அப்படி போகிறோமா? சரி, ட்ரெயினை கூட விட்டுடுங்க. சினிமா பார்க்க போகிறவங்க எத்தனை பேர் சினிமாவுக்கு லேட்டாக போகிறீங்க? அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கார்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம்ல. கரெக்டாக போயிடுறோம் இல்லையா? அப்போது இவ்வளவு முக்கியமான ஒரு எக்ஸாமுக்கு எப்படி லேட்டாக போகிறது? பஸ்ஸு பிரேக் டவுன் சொல்லலாம், வெஹிக்கிள் பிரேக் டவுன் சொல்லலாம், எதிர்பார்த்த மாதிரி பஸ்ஸு வரலான்னு சொல்லலாம், என்ன ரீசன் வேணாலும் சொல்லலாம். அந்த ரீசன் ஒருவேளை உங்களுக்கு நியாயமான ரீசனாக தெரியலாம். அமைப்பு ரீதியாக பார்க்கும்போது 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஒரு எக்ஸாம்னா அதை யாருக்காகவும் அவங்க மாற்ற மாட்டாங்க இல்லையா? முக்கியமாக மாற்றணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இது ஒரு டிசிப்ளின். பங்க்சுவாலிட்டிங்கிறது நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு டிசிப்ளின். இந்த மாதிரி முக்கியமான எக்ஸாமுக்கு போகிற நம்மளே டைம் டிசிப்ளின் இல்லாமல் லேட்டாக போகிறோம் அப்படின்னாக்கா நாளைக்கு நம்ம வேலையில் எப்படி இருப்போம்? இல்லை வேறு எந்த விஷயத்தில் தான் நமக்கு அந்த நேர ஒழுங்கு இருக்குமா இல்லையா? இதை நம்ம யோசிக்கணும். எல்லா வீடுகளிலேயும் இந்த டைம் டிசிப்ளின் இஷ்யூ இருக்குது. நிறைய பேருக்கு அந்த டைமுடைய வேல்யூ தெரியறதில்ல. அதனால் என்ன பண்ணுறாங்க? ரொம்ப மெதுவாக கேஷுவலாக எந்திரிச்சு எங்கே வேணால் போகிறாங்க. இதில் ஒருத்தர் எக்ஸாம் ஹால் வாசலில் தன்னை விடலைன்னதும் ஹால் டிக்கெட்டாக கிழிச்சு போட்டார், கிழிச்சு எறிஞ்சார் கோவத்தில் அப்படின்னு வேற நியூஸ் வந்தது. இதை பார்த்தப்போ எனக்கு சிரிப்பு தான் வந்தது. இவ்வளவு சின்சியராக நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நேரத்துக்கு நீங்கள் வந்திருக்கணும். வந்தால் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். அந்த எக்ஸாமுடைய முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவ்வளவு இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு வெளியே கோவப்பட்டு கிழிச்சு எறியறதுல அர்த்தமே இல்லை. தப்பு உங்ககிட்ட இருக்கும் இல்லையா? நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை அவங்களுக்கு பெர்மிஷன் கிடச்சிருக்காது நேரத்தோடு வர்றதுக்கு அப்படின்னலாம். எல்லா விஷயங்களும் எல்லாரோட லைஃப்லேயும் வரத்தான் செய்யும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பூ கட்டுற அம்மாவுடைய பேத்தி எல்லா நாளும் இது மாதிரி எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு அவள் சைக்கிளில் கிளம்புவாள். எங்கே அவளுக்கு சென்டர் போட்டிருந்தாலும் 2 டப்பா நிறைய சோறு, தயிர் சோறும் ஏதாவது இதுவும் வச்சுட்டு சைக்கிளில் கிளம்பிடுவா. போய் அந்த காம்பவுண்ட்லேயே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாள் எக்ஸாம் துவங்குற வரைக்கும். ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அவள் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக போக முடிஞ்சுது. எல்லாருக்குமே டைம் டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம வேறு யாரையும் குறை சொல்லக்கூடாது. எங்கே போனாலும் முக்கியமாக எக்ஸாம் மாதிரி ஒரு முக்கியமான வேலைக்கு நம்ம போகிறோம்னா கண்டிப்பாக அதற்கான தயாரிப்பு நமக்கு தான் வேணும். ஏன்னா நாம் எதுக்கு போகிறோங்கிறது நமக்கு தெரியும். அதோடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக நாம் நேரத்தோடு போகலாம். நம்மளுடைய இலக்கு எதுன்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக நாம் அதுக்கான டைமை மதிப்போம். அலட்சியம் இருந்தால் லேட்டாக போவோம், படிக்காமல் போவோம், ஒழுங்காக பரீட்சை எழுதாமல் வருவோம் இல்லையா? ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற அலட்சியங்களை நாம் விளக்குவோம். நேரத்துக்கு எங்கேயும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆலயங்கள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா
கம்யூனியன் டைமில் கூட சிலர் உள்ளே வருவாங்க. வந்து நேராக பேகை அந்த பக்கம் போடுவாங்க. போட்டுட்டு நேராக போய் அங்கே கம்யூனியன் லைனில் நின்றுவாங்க. அவங்களுக்கு சர்ச் டைம் என்னன்னு தெரியும், சர்ச்சுடைய ப்ராசஸ் என்னன்னு தெரியும். சர்வீஸ் ப்ராசஸ் தெரிஞ்சும் நீங்கள் இப்படி போகலாமா அப்படின்னு கேட்டோன்னா அவங்க நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. அதனால் லேட் ஆச்சு, இதனால் லேட் ஆச்சு, இதனால் லேட் ஆச்சுன்னு. பட் அது எதுவுமே சரியான காரணம் இல்லை கோயிலுக்கு வர்றதுங்கிறத பொறுத்த வரைக்கும், இல்லையா? அதைத்தான் நம்ம யோசிக்கணும். நம்ம எங்கே போனாலும் அதுக்கான டைமோடு போவோம். இல்லையா இருந்தால் இந்த பையன் எக்ஸாம் எழுதாமல் போன மாதிரி, இன்னும் பலரும் எக்ஸாம் எழுத முடியாமல் போன மாதிரி இழப்புகளை நாம் சந்திக்க வேண்டி வரும். அது தவிர்க்க இயலாதது. இதுக்கு நேரம் சரியாக இல்லை, பஸ்ஸு சரியாக இல்லை, வாகனம் சரியாக இல்லைன்னு குறை சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. நாம் முதல்ல நம்மளை தயார் பண்ணுவோம். நேரத்துக்கு எங்கேயும் போகிறதுக்கும் செய்கிற வேலையில் நாம் அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பதற்கும் நாம் நம்மளை முதல்ல தயார் பண்ணுவோம். ஜெஸி ரைஸ், சைனிங் ஆஃப், வினோலியா.